ஜெபத்தை கேட்டு ஜெயத்தை தருகிற ஜீவனுள்ள நல்ல தேவனுக்கே துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க 1 பேதுரு 4 அதிகாரம் 7 ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். துதிக்க மத்தேயு 6 அதிகாரம் 6 நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஜெபம் ஒரு சுவாசம் போல் இருக்க வேண்டும். இதையே நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழிப்புடன் இருங்கள், ஜாக்கிரதையா இருங்கள் என்று நமக்கு வேதத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே நாம் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பெரிய காரியங்களுக்காக மாத்திரம் கர்த்தரிடத்தில் நாம் ஜெபம் பண்ணாமல் சின்ன சின்ன காரியங்களுக்காகவும் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஜெபம் என்பது நாம் கர்த்தரிடத்தில் உதவிக்காகவோ நம்முடைய வேண்டுதலையோ விண்ணப்பமோ வைக்கிற காரியம் மாத்திரமல்ல, கர்த்தரோடு கூட இருக்கிற நம்முடைய உறவை பலப்படுத்தும்படிக்கு அவரோடு உறவாடுவதுதான் ஜெபமாகும். ஆகவே நம்முடைய மனதின் காரியங்களை நாம் ஒரு நண்பரிடம் பகிர்ந்து கொள்வது போல, நாம் நேசிக்கிற ஒரு நபரிடத்தில் பகிர்ந்து கொள்வது போல நம்முடைய ஜெபத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி நம்முடைய இருதயத்தை கர்த்தர் அறிந்து கொள்ளும்படி வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆகவே இந்த நாளில் நாம் அப்படி நல்ல கர்த்தர் எதிர்பார்க்கிற அவருக்கு பிரியமான ஜெபத்தை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று இந்த நாளில் நாம் வாஞ்சையோடு காத்திருந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் தம்முடைய ஜெப ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை நமக்கு தந்து அவர் எதிர்பார்க்கிற விதத்தில் நாம் ஜெபிக்கவும், அவருடைய இருதயத்தின் பாரத்தை உணர்ந்து நாம் ஜெபிக்கவும் அவர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று இந்த நாளில் காத்திருந்து ஜெபிக்கலாம். நாம் எதற்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு உணர்த்தும்படிக்கு இந்த நாளில் அவரிடத்தில் நாம் வாஞ்சையோடு கேட்கலாம். துதிக்க வேண்டியது நம்முடைய ஜெப நேரம் கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவை பலப்படுத்தி நம்முடைய ஐக்கியத்தை நிலைநிறுத்துவதாய் காணப்பட வேண்டும். மாறாக நம்முடைய ஜெப நேரங்களை நாம் செய்கின்ற ஜெபத்தை பிறர் அறிந்து கொள்ளும்படி பிரசித்திப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட்டால் அந்த ஜெபத்திற்கான பலனை நாம் பெற்றுக்கொள்ள இயலாது. நான் அதிகமாய் ஜெபிக்கிறேன் என்று பிறர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அந்த ஜெபத்தின் மீது கர்த்தர் பிரியப்பட மாட்டார். ஆகவே அந்தரங்கத்தில் பிதா மாத்திரம் அறிந்து கொள்ள விதத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே அதற்கான பலனை கர்த்தர் கொடுக்க நம்மேல் பிரியமுள்ள தேவனாய் இருக்கின்றபடியால் அந்த நல்ல தேவனை நாம் மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.